ஹாய் நண்பா, நலமா? நான் உங்கள் ஆவுடை யூனுஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது BBQ ஃபிஷ். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது என் கூட வந்து 3 பேர் எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்காங்க. ஸோ பழைய வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க, இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ. அதில் வந்து BBQ நண்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஒரு 3 பேர் சேர்ந்து பண்ணோம். இன்றைக்கி 4 பேர். இங்கே அப்துல் மியாஸும் சேர்ந்துருக்காரு. அப்துல் மியாஸு, முகமது அம்மார், ஃபாரிஸ், அப்புறம் நான், உங்களுக்கு தெரியும் ஆவுடை யூனுஸ். இப்போ 4 பேர் சேர்ந்து தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. BBQ ஃபிஷ்ஷு தயார் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான மசாலான்னு பார்த்தோம்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு தூள் உப்பு, 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், எலுமிச்சம்பழம் பாதி, பூண்டு ஒரு 10 பல் உரித்தது, இஞ்சி அதை வந்து பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கணும், மிளகுத்தூள் கொஞ்சம், ஆலிவ் ஆயில் தேவையான அளவு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மசாலா கலவைக்கு கொண்டு வந்துக்கிறணும். ஈரப்பதம் இல்லாட்டி தேவைன்னா கொஞ்சம் வாட்ரு அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா தூளை நம்ம மீனில் தேய்ச்சி ஒரு மணி நேரம் வந்து அந்த மீனை ஊற வச்சோம்னா அந்த காரம், அந்த சுவை எல்லாமே வந்து நல்ல ஃப்ளேவர் வந்து நல்லா உள்ளே போய் சார்ந்து இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம அதை எடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா BBQ ஃபிஷ்ஷு ரெடி பண்ணலாம். ரெடி பண்ண அந்த மசாலா கலவையை எடுத்து மீனோட கட் பண்ண பகுதி ஃபுல்லாக, அது அப்புறம் அந்த வாய் பகுதி, அதை வயிற்று பகுதி எல்லா இடத்துலையும் இந்த மசாலாவை வந்து ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி 1 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ வந்து அடுப்பை பற்றலான் இருக்கோம். வச்சிருமா அடுப்பை? ஓகே ஓகே, பத்திரமா பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கிறீங்கப்பா. மேலே பத்திரம் பார்த்து பார்த்துங்க. சா பரவாயில்லவா, எடுத்தாச்சு. இதே பிடிச்சிருச்சு. இது என்ன பொரிச்சு வைக்கிறதுக்காவா? பத்திருச்சு. இப்போ கறி வந்து நல்லா பத்திருச்சு. ஃபிஷ் ரெடியாயிருமா? கொஞ்சம் கறி போடுமா? இந்தா போடுறியா? இந்தா போடு 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 போடு. நமக்கு வேலையே இல்லாம பக்கத்தில் இந்தா போடு. என்ன அவ்வளோ பெரிய கறிலாம் பரவாயில்ல, போட்டு 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 போடுங்க. போதுமா? போதும் போதும் போதும். ஃபுல்லும் ஆயிடுச்சு. அப்புறமேட்டு வைக்கிறதுக்கு இடம் இருக்கு. கொஞ்சம் என்ன பிடிச்சி இது என்னம்மா இதில் வச்சு பார்க்கணும். இது கரெக்டாக இருக்கா? கொஞ்சம் உள்ள போகிற மாதிரி இருக்கா? பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஓகே, என்ன ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சா? ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சா? மீன் எடுத்துட்டு வாங்க. என்ன பண்ண? பார்த்து எடுத்துட்டு வா. கீழே போட்டுறாத, சரியா? என்னப்பா இது தங்க மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்கா? இதுதான் இப்போ வந்து BBQ ரெடி பண்ண போகிறோம். மசாலாவே அவ்வளோ டேஸ்டா இருக்கு. நக்கி பார்த்தா எப்படி இருக்கு? எவ்வளோ பெரிய மீனுன்னு பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்க்கணும். இப்போதைக்கு இங்கே இருக்கட்டும். இது ஏன் பிளேஸ்? சரி, இது இங்கே இருக்கட்டும். இங்கே வா. இந்த கட்டை உடைக்கல. எனக்கு யூபு பத்துதே அப்பா. பத்தலையே. ஊது. காற்று வர மாட்டோங்க சார். நல்லா இருக்கு. சூப்பர். எப்படி என்கிட்ட கொடுத்தா இப்படிதா செமையா பத்திச்சு பார்த்தீங்களா? நான் அவ்வளோ பெரிய ஆளு. கூட கூட ஆகுது. வா வருவார். காடு மாதிரி பத்திக்கிச்சு. அமேசான் காடு எப்படி எரியுமோ அந்த மாதிரி பத்திக்கிட்டு எரியுதுப்பா. கிங் 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 கிங். போதும். ஏன் சூப்பர். அம்மா வைக்கிறியா? யார் வைக்கிறது? நான் வைக்கிறேன். இந்த வை. கீழே போட்டுறாத. அவ்வளோதான். ஊது பாப்பா. நீ ஊது ரெடியா மாதிரி. இந்த பைப்பை வச்சு நல்லா ஊதி இருக்குது தான். பைப்பு நல்லா பத்திக்கிச்சு. இது பார்த்தாம பைப்பு நல்லா பத்திக்கிச்சுப்பா. இப்போ நல்லா பிடிக்க வச்சாச்சு. இப்போ ஃபயர் ஆகிட்டு இருக்கு. பல்ப் எரிக்கிறா மீனை. இருக்காரா?
ஆஃப் ஆகிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ சட்டையெல்லாம் பாதி ஆச்சுப்பா. மிஸ்ஸஸ் சாவடை யூனிஸ் தான் இப்போ டைரக்டர். அவங்க தான் டைரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மசாலா சேர்க்கணும், இந்த மசாலா அப்படி ஃப்ளேவர் பண்ணணும் அப்படிங்கிறத டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டைரக்ஷன் படி தான் இங்கே நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். எத்தனை ஹவர்ஸ் இதை வச்சிருக்கணும் அப்படிங்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கேருந்து வந்துகிட்டே இருக்குது. அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ரெடியாக இருக்கட்டும். ஊது நல்லா ஊது. ஃபியூச்சரில் நல்ல ஜாப் இருக்கும் உனக்கு. ரெடியாக இப்போ நல்லா ஊதி கற்றுட்டு இருக்காப்புல. ஆஃப்டர் மேரேஜ் என்ன பண்ணி என்ன அடுப்பு ஊதி ஆகணும்ல, அதுக்கு தான் இப்போ சிம்பிளாக செஞ்சு காமிச்சிட்டு இருக்கிறேன். வேறு ஒன்றுமே இல்லை. நீ என்ன பண்ணுற? நீ என்ன படிச்சுட்டு இருக்கியா இல்லையா? படிச்சுட்டு இதெல்லாம் பிடெக் படிச்சுட்டு இருக்கியா? நீ அரபிக்கா? நீ என்ன படிச்சுட்டு இருக்க? 4th ஸ்டாண்டர்டா? ஆமாம். இப்போ 4th ஸ்டாண்டர்டு லாக்டவுனில் எதுவுமே ஆன்லைன் கிளாஸ் எதுவுமே அட்டன் பண்ணல. நல்லா ஓப்பி அடிச்சுட்டு இருக்கா. அப்படிங்க பார்த்துக்க. நல்லா நாலேஜ் ஃபுல்லாக கவர் பண்ணிங்க. நல்ல நாலேஜ் இருக்குது. நல்ல நாலேஜ் இருக்குது. அந்த மீனை சாப்பிட்டாவும் நிற்கிறாப்புல. வேணாங்கிற புருஸ்லி மாதிரி ஒட்டமாக காமிச்சிட்டு இருக்காரு. அப்படின்னு இதெல்லாம் வீடியோவில் வராது. இருந்தாலும் நமக்கு இதெல்லாம் நான் வர வச்சிருவேன்ல. நான் எடிட் பண்ண மாட்டேன். அப்படியே போட்டு விட்ருவேன். வாவ், நல்ல ஃப்ளேவர் எல்லாமே இருக்குது. நல்ல உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக நல்ல காம்பினேஷனில் இருக்குது. இதை கொண்டு போய் நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிடும்போது இதோட ரிவ்யூ நீங்கள் என்னென்னு பார்க்கலாம். டேஸ்ட் பார்த்துருமா? நம்ம ஒட்டிக்கிடுச்சு இதில். அது எண்ணெய் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த இது பண்ணிட்டோம்ல ஃபஸ்ட்டு. செம்ம ஃப்ளேவராக இருக்குப்பா. நல்ல ஒரு இதாக வெந்திருக்கு. நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. இந்த தரேன். அது ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளை கொடுங்க. நான் சாப்பிடுவேன். வேறு லெவல். சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு நாள் நல்லா டெவலப் ஆகிட்டே இருக்குது. இது கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஊற்றுறதுனால அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா? நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா அந்த ஒரு இது இந்த ஃப்ளேவர் இருக்குது. லாஸ்ட் டைம் நண்டு நல்லா பண்ணோம். அதில் கொஞ்சம் உப்பு இல்லாமல் இருந்துச்சு. இது நல்லா எல்லாமே கரெக்டாக இருக்குது. சாப்பிடுவாரியா? ஓகே. வா, எஸ்பெஷலி மியாஸ் கட்டி தான். இந்த மியாஸ்க்காக இப்போ தனியாக ஒரு டிஷ் ரெடி பண்ணியிருக்கு இன்னைக்கு. மிஸ்ஸஸ் சாவடை யூனிஸ் ரெடி பண்ணது. தேங்காய் பால் ஊறுகாய். இது மியாஸ்க்கு பிடிச்சது. இது என்னப்பா? இது என்ன எப்படி பாருங்க? சூப்பரா இருக்குப்பா. செம டேஸ்ட். இங்கே சாம்பார் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மீனுக்கு சைட் டிஷ். இது வெங்காயத்தை வச்சு இந்த எலுமிச்சை பிழிஞ்சு சாப்பிட்டா சாலட் ரெடி பண்ணிருக்கு. இங்கே வந்து ரசம். லாஸ்ட் டைம் வந்து தேங்காய் பால் ரசம். இது வந்து நார்மல் ரசம். சரி, இப்போ நம்ம பரிமாறி சாப்பிட ஆரம்பிச்சிருமா? ஓகே, சாப்பிடுவோமா? மேஸ் ரெடியா? நம்ம இது மாதிரி நிறைய பேர் செஞ்சு கொடுக்கணும். ரைட்டாக நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது. ஓகே, ஒரு நாளைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இது மாதிரி சூப்பர் டிஷ் ரெடி பண்ணி என்ன இங்கே நிறைய இலைகள்லாம் இருப்பாங்கல்ல, பசியாக நிறைய ஆமாம் 700 கொடுத்தோம்ல, அதே மாதிரி நிறைய பேர் பசியாக இருப்போம். அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், சாப்பாடு ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, இதே சேம் இதே டேஸ்ட்லேயே இதே மாதிரி நல்ல காம்பினேஷனில் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். ரெடியா? செஞ்சிருமா? இப்போ ஆனியன் ஒன்று இங்கே பாரு, வர மீனை தருவது பாருங்க, மெதுவாக வந்து நெய் அவ்வளோ நல்லா இருக்குது. உனக்கு மீன் வேணுமா? இந்த சாப்பிடு. ஆனால் இது ரெடி பண்ணுறது தான் ரொம்ப டைம் ஆயிடுது. கிரேவி எல்லாம் பண்ணிடுறேன். அதை வந்து அந்த அடுப்பு பற்ற வைக்கிறது நல்லா ரெடி பண்ணி மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு தான். நல்லா பெரிய மீன் அவன் செஞ்சு அப்புறம் 2 பீஸாக கட் பண்ணி அப்புறம் வச்சான். அப்புறம் என்ன தராமல் வச்சாலும் லேசாக கீழே ஒட்டி ஆலிவ் ஆயில் ஸ்மெல் நல்லா வரும். ஆலிவ் ஆயில் போட்டு விட்டா நல்லா நல்லா கலந்துருக்கு. மசாலா நல்லா இதா இருக்கு. இதே மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நிச்சயம் வந்து மற்றவங்களுக்கு இந்த சாப்பாடு பண்ணி கொடுக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கோம். அது ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் இருக்குது, எல்லாருக்குமே கொடுப்போம். ஆனால் அந்த வீடியோ வந்து நிச்சயம் இதில் பதிவிட மாட்டோம். நீங்களும் அதே மாதிரி வாய்ப்பு இருக்கும்போது வீட்டில் நல்ல நல்ல வெரைட்டியாக செஞ்சு சாப்பிடுங்க. மற்றவங்களுக்கும் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி உணவே மற்றவங்களுக்கு சமைச்சு கொடுங்க. அதுதான் நம்ம வந்து சிறப்பு.
இந்த போது மச்சான் ஃபேன் ஆமா இருக்குதா சரி ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அனுப்புங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு இது மாதிரி போடுவோம் ஃபுட்டு மட்டும் இல்லை நிறைய இது மோட்டிவேஷனல் ஸ்பீச் இதில் இருக்கும் அப்புறம் கரண்ட் ட்ரெண்டிங் இருக்குது எஜுகேஷன் இருக்குது டெக்னாலஜி இருக்குது எல்லாமே இந்த ஒரே சேனலில் வந்து எல்லாமே கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பாய் 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 பாய்